நண்பர்களாகிய அனைவருக்கும் வணக்கம்ங்க. வாழ்வில் வரவே கூடாத காலம் எது? வாழ்க்கையில் வரவே கூடாத தசை எது? அது எல்லா தசையும் தான் வரும், சரிங்களா. ஒரு சிலருக்கு ஒரு சில திசைகள் வராது. வாழ்நாட்களில் அவயோக திசையாகவோ இருக்கலாம், அது அல்லது யோகமான திசையாகவோ இருக்கலாம், சரிங்களா. இந்த திசைகள் ஒரு சிலருக்கு வராமே போயிடலாம். யோக தசை வராமல் போயிடலாம், அல்லது அசுப கிரகத்தோட தசை வராமல் போயிடலாம், அசுப இடங்களோட தசை வராமல் போயிடலாம், சரிங்களா. 12 ஸ்தானங்கள் இருக்குது, சரிங்களா. இதில் துர்ஸ்தானங்கள் அப்படிங்கிறது 3, 6, 8, 12. இதுலேயும் மிக முக்கியமான ஒரு இது அதாவது மிகப்பெரிய துர்ஸ்தானம், துயரம் தரக்கூடிய துர்ஸ்தானம் அப்படிங்கிறது 6ஆம் ஸ்தானம் தான், சரிங்க. 8ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது கூட ஆயுள் முடிவு அப்படிங்கிறதுல ஒரு அடியை போய் சேர்ந்துடுறது அப்படிங்கிற மாதிரி போயிடும். ஆனால் 6இன் துன்பங்கள் அப்படிங்கிறது மிக கொடுமையாக இருக்குது, சரிங்களா. இந்த 6ஆம் அதிபதி திசை தான் இந்த காலங்கள் தான் வாழ்க்கையில் வரவே கூடாது அப்படின்னு நான் வேண்டிக்கணும், சரிங்களா. அதாவது 6ஆம் அதிபதி 6ஆம் இடம் அப்படிங்கிறது என்னென்ன இருக்குது, சரிங்களா. 6ஆம் இடத்துல மெயினாக ரோகம், வலி, வேதனை, ரணம் அப்படிங்கிறது, கடன் அப்படிங்கிறது, எதிர்ப்பு, பகை, எதிரி அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான், சரிங்களா. இந்த 6ஆம் இடம் அப்படிங்கிறது இதில் உள்ள நல்ல பலன் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அடிமை ஜீவனம், சரிங்களா. அடிமை வேலை அப்படிங்கிறது தான், சரிங்களா. ஒருத்தருக்கு கட்டுப்பட்டு ஒரு நிறுவனத்துக்கு கீழ் கட்டுப்பட்டு பணிவாக வேலை செய்வது அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான், சரிங்களா. சேவை நற்சேவை அப்படிங்கிறது 6ஆம் இடம் தான், சரிங்களா. இது ஒன்று தான் இதில் உள்ள நன்மையான பலன் அப்படிங்கிறது. மற்றது எல்லாமே தீய பலன்கள் தான், சரிங்களா. வேதனை அத்தனை 6 தான். இந்த 6ஆம் அதிபதி ஒருத்தருக்கு தசை நடத்தும் போது மிக கடுமையான வேதனை அப்படிங்கிறது பட வைக்கும், சரிங்களா. 2 ஆதிபத்தியம், அது 6ஆம் அதிபதிக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருந்தது அப்படின்னா அந்த இன்னொரு ஸ்தானத்தோட வேலையும் நடக்கும், இந்த வேலையும் நடக்கும், சரிங்களா. 6ஆம் இடத்தோட வேலையும் நடக்கு, அந்த தசாமனோட பாதி வருடங்களில் 6ஆம் இடத்தோட ஸ்தான வேலைகளையும் நடக்கு. அப்புறம் அவர் பெற்ற மற்ற ஆதிபத்தியத்தோட கிரகத்தோட வேலையுமே தசையின் பிற்பாதி பகுதியில் நடக்கும், சரிங்களா. பிற்பாதி பகுதியில் இதுவும் நடக்கலாம், அதுவும் நடக்கலாம். அதாவது 6ஆம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது பிற்பகுதியில் நடக்கலாம், அல்லது முற்பகுதியில் நடக்கலாம். அந்த தசானோட முற்பகுதி, பிற்பகுதி அப்படிங்கிறத 2 பிரிவுகளில் நடக்கும், சரிங்களா. அதாவது ஒரே ஆதிபத்தியம் உள்ள லக்கணமாக இருந்ததுன்னா, அதாவது உதாரணம் கும்பலக்கணத்துக்கு 6ஆம் அதிபதி சந்திரன் ஒருத்தர் தான், சரிங்களா. அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இல்லை. அதே மாதிரி மீன லக்கணத்துக்கு சூரியன் ஒருத்தர் 6ஆம் அதிபதி, அதனால் அவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இல்லை. இந்த கும்ப மீன லக்கணங்களுக்கு மட்டும் இந்த 6ஆம் அதிபதிக்கு 6ஆம் அதிபதியாக சந்திரன் சூரியனுக்கு ஒரே ஆதிபத்தியம் தான் இருக்குது, சரிங்களா. மற்ற லக்கணங்களுக்கு எல்லாமே 2 ஆதிபத்தியம் இருக்குது. மேச லக்கணம், ஃபஸ்ட்டு மேச லக்கணம் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் அதிபதி. இதுக்கு 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது கன்னி ராசி, சரிங்களா. கன்னி இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் 3ஆம் இடம் மிதுனம், சரிங்களா. மேச லக்கணத்துக்கு 3, 6 அப்படிங்கிற 2 ஆதிபத்திய விஷயங்கள் இருக்குது. இந்த ரெண்டுமே தீமையானது தான், சரிங்களா. அதாவது 3 அப்படிங்கிறது நட்பும் குறிக்கும், சரிங்களா. முயற்சி, சிறுதூர பயணங்கள், தொலைத்தொடர்பு, கான்டாக்ட்ஸ், இதெல்லாம் 3ஆம் இடம். தைரியம், வீரியம், இதெல்லாம் 3ஆம் இடம். முயற்சி. அப்புறம் 6ஆம் இடம், 6ஆம் இடம் பகை, சரிங்களா. இந்த மேச லக்கணத்துக்கு 2 ஆதிபத்தியமே தீமையாக வர்றதுனால ஃபஸ்ட்டு அதாவது புதன் தான் தசையில் மிக கொடுமையான பலன்கள், கடுமையான பலன்கள் அப்படிங்கிறது நடக்கும். ஏன்னா மேச லக்ன அதிபதி செவ்வாய், இவர் போர் வீரன் அப்படிங்கிற மாதிரி செயல்படுவார். வெட்டு 1 துண்டு 2 அப்படிங்கிற மாதிரி பேசுவார், சரிங்களா. உள்ளுக்குள்ளேயே ஒரு கோபக்கனல் தெரியக்கூடிய ஒரு கிரகம் தான் செவ்வாய். ஆனால் புதன் பகை அப்படி இல்லை. உங்களோட பகையாளிகள் நல்ல டேலண்டாக இருப்பாங்க, டேலண்டான பர்சனாக இருப்பாங்க, சரிங்களா. அவங்களுக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் அப்படிங்கிறது, அவங்க தொலைத்தொடர்பு அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க, சரிங்களா. இவங்க மேச லக்கணத்துக்காரர் பார்த்தலாம் அப்படிங்கிறது மோதற்கு ரெடியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க சைலண்டாக காரியத்தை சாதிச்சுட்டு போயிடுவாங்க, சரிங்களா. இந்த மேச லக்கணத்துக்கு எதிரிகள்
கடுமையான ஒரு பேச்சாளிகள், அதாவது அறிவாளிகள் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. வாக்கு சாதுரியம் உள்ளவங்களாம் இருப்பாங்க. மேஷ லக்னத்துக்கு வந்து வக்கீல் இந்த மாதிரிலாம் போயிடுச்சு அப்படின்னா வந்து அவங்க வந்து தண்டனை வாங்கி கொடுத்துருவாங்க மேஷ லக்னத்துக்கு பெரும்பாலும். ஏன்னா வந்து புதனோட ஆதிக்கத்தில் வர்றவங்க வந்து வக்கீல்கள் அப்படிங்கிறவரெல்லாம் வந்து புதனோட ஆதிக்கம். அதனால் வந்து வக்கீலுக்கு போயிடுச்சு அப்படின்னா வந்து போலீஸ் ஸ்டேஷனோட வந்து இவங்களோட மேஷ லக்னாவி செவ்வாயோட மேஷ லக்னத்துக்காரரோட ஒரு திறமை வந்து அவங்களோட டேலண்ட் அப்படிங்கிறது வந்து அவங்க வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அந்த போலீஸ் ஸ்டேஷன் வரை வந்து ஜெயிப்பாங்க. அதுக்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா வக்கீல் வாதாடும் நீதிமன்றத்துக்கு போயிடுச்சு அப்படின்னா இவங்களுக்கு வந்து தோல்விகள் தான் கிடைக்கும். சரிங்களா? அதுக்கடுத்தது அதனால் மேஷலக்கணத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி தசையில் 6ஆம் அதிபதி திசை வந்து வரவே கூடாது அப்படிங்கிறத வந்து வேண்டிக்கணும். சரிங்களா? அதுக்கடுத்தது வந்து ரிஷப லக்னம். ரிஷப லக்னம் அப்படிங்கிறது வந்து சுக்கரனோட லக்னம். இவங்களுக்கு 6ஆம் அதிபதி வந்து இன்னொரு சுக்கரனோட வீடு தான், துலாமே தான். ஆனால் இவங்களே எதிரி அப்படிங்கிற மாதிரி தான் வரும். சரிங்களா? இவங்களோட லக்ஸூரியஸான விருப்பங்கள், சுகபோகமான எண்ணங்கள், சரிங்களா, ஆடம்பரமாக இருக்கணும், சரிங்களா, எதையுமே வந்து அனுபவிக்கணும் வாழ்க்கையில் அப்படிங்கிற மாதிரி அந்த எண்ணங்களே வந்து இவங்களுக்கு எதிர்ப்புகளை வந்து கொடுக்கும். மற்றது வந்து ஒரு பெண்ணே வந்து இவங்களுக்கு எதிரியாக வரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது வந்து அதிகமாக இருக்குது. திருமணமாகாத இளம்பெண் அப்படிங்கிறது வந்து சுக்கரன். அந்த பெண்கள் வழியில், சரிங்களா, அந்த பெண்கள் வழியிலேயே இவங்களுக்கு வந்து எதிரிகள் வந்து இருப்பாங்க. ஆண்களாக இருந்ததுன்னா பெண்கள் வழியில், பெண்களாக இருந்ததுன்னா ஆண்கள் வழியில், சரிங்களா, பெண்களாக இருந்ததுன்னா பெண்ணே வந்து எதிரியாகவும் வருவாங்க. சரிங்களா? எதிர்பாலினங்களில் வந்து எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இவங்களுக்கு வந்து இவங்க வந்து ஒரு கார் வாங்கினாங்க அப்படின்னா வந்து அது இல்லை சுக்கரனோட காரகா எதிர்ப்புகள் உருவாகும், அல்லது வந்து கடன் உருவாகும். சரிங்களா? அதுக்கடுத்த வந்து ஒரு வீடு வாங்கினாங்க, ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாங்க அப்படின்னா அது பின்னால் எதிர்ப்புகள் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதில் சரிங்களா வில்லங்கங்கள் அப்படிங்கிறது, பிரச்சனை அப்படிங்கிறது வந்து இருக்குது. சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதியோட வேலையும் சேர்ந்து தான் நடக்குது. சரிங்களா? 6ஆம் தேதி ரிஷப லக்னத்துக்கு வந்து துலாம் வந்து மூலத்திரிகோணம் வீடு. ஃபஸ்ட்டு 10 வருஷம் வந்து ஃபஸ்ட்டு அந்த துலாத்தோட வேலையை தான் வந்து அவர் செய்வார். 6ஆம் அதிபதியோட வேலையை தான் வந்து அதிகமாக செய்வார். சரிங்களா? கடன் ஏற்படுத்துவார். சரிங்களா? அல்லது வந்து கடன் இல்லைன்னா வந்து எதிர்ப்புகளை உருவாக்குவார். சரிங்களா? எதிர்ப்புகளை உருவாக்குவார். அல்லது வந்து வேலை அப்படிங்கிற வந்து அந்த வேலையில் வந்து இருக்கிற மாதிரி செய்வார். சரிங்களா? வேலை இருக்கிற மாதிரி செய்வார், நல்லபடியாக இருக்கிற மாதிரி செய்வார். அதில் வந்து லக்ஸூரியஸான ஒரு இதுக்கு நீங்கள் எண்ணங்கள் வச்சு நீங்கள் 1ஆம் ஆதிபத்தியத்தோட இது செய்யும்போது வந்து அது பிரச்சனைக்குரிய வந்து மாறும். சரிங்களா? அதனால் வந்து எதிர்ப்புகள் உருவாகி கடன் உருவாகிடும். சரிங்களா? இந்த மாதிரி தான் இருக்குது. சரிங்களா? அதாவது 6ஆம் அதிபதி அது இவங்களே எதிரி, இவங்களோட எண்ணங்களே வந்து எதிர்ப்புகள் வந்து அப்படிங்கிறது வந்து பெற்றுக் கொடுக்கும். இவங்களோட சிந்தனைகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து யோகமாகவும் இருக்கும். லக்னாதிபதி சுக்கரனாக இருக்கிறதுனால எந்த ஸ்தானத்தில் இருக்காரோ அந்த ஸ்தானத்தின் வழியாக வந்து விருப்பங்களையும் வந்து நிறைவேற்றுவார். அதே இடத்துல வந்து 6ஆம் இடத்தோட வேலையும் செய்வார். எதிர்ப்புகள் அப்படிங்கிறதும் 6ஆம் அதிபதி லக்னாதிபதி எங்கே இருக்காரோ சுக்கரன் எங்கே இருக்காரோ அங்கே வந்து வெளிப்படுத்துவார். சரிங்களா? இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் அப்படிங்கிறது 6ஆம் அதிபதி வந்து தசை வந்து வருவது பிரச்சனைகளும் இருக்கும். சரிங்களா? தன்னோட விருப்பங்கள் நிறைவேறும், பிரச்சனையோடு நிறைவேறும். சரிங்களா? பிரச்சனையோடு தான் வந்து நிறைவேறும். அதுக்கடுத்து மூணாம் ராசி மிதுன லக்னம். சரிங்களா? மிதுன லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து செவ்வாய். இது வந்து கடுமையான ஒரு அமைப்பு. சரிங்களா? அதாவது மிதுன லக்னத்துக்கு வந்து செவ்வாய் திசை வந்து வரவே கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் வந்து வேண்டிக்கிறார் இவங்களுமே. சரிங்களா? ஏன்னா 6ஆம் அதிபதி விருச்சிகம், 6ஆம் இடம் வந்து விருச்சிகம், அந்த அதிபதி செவ்வாய். இவர் வந்து 8ல் போய் உச்சமாவார். இது காலப்புருஷனுக்கு 10ஆம் இடம். அதனால் வந்து வேலைக்கு போகும் இடத்துல, வேலை செய்யும் இடத்துல கை கால் போயிடுறது, விபத்து ஏற்படுறது, சரிங்களா, எதிராளிகள் வந்து அங்கே வந்து தாக்கிடுறது, அங்கே வந்து விபத்து வழக்கு உருவாகிறது, கேஸ் உண்டாகிறது, இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் வந்து இருக்குது. சரிங்களா? வேலைக்கு போகும் இடத்துல வந்து பிரச்சனைகள் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா? அதனால் வந்து மிதுன லக்னத்துக்கு வந்து வரவே கூடாது. சரிங்களா? அதாவது லாபாதிபதியும் வந்து செவ்வாய் தான் இவங்களுக்கு. சரிங்களா? லாபாதிபதி வந்து செவ்வாய் தான். அதனால் வந்து அதாவது ஒரு விபத்து நடந்து கைகள் போய் உடல் ரணப்பட்டு வேதனைப்பட்டு ஒரு லாபங்கள் வரும், இன்சூரன்ஸ் கிடைக்கிறதுக்கு. சரிங்களா? அதாவது காப்பீடு அப்படிங்கிறது கிடைக்கும். கைகள் போய் உறுப்பிழந்து இந்த மாதிரி இன்சூரன்ஸ் கிடைக்கும். அந்த மாதிரி ஒரு இதில் வந்து கிடைக்கும். சரிங்களா? அது வந்து கிடைக்கிறதுக்கு அது வந்து கிடைக்காம இருந்துக்கலாம். சரிங்களா? அதனால் வந்து 6ஆம் அதிபதி வந்து திசை வந்து மிதுன லக்னத்துக்கு வரவே கூடாது அப்படிங்கிறத ஒன்று வேண்டிக்கணும்.
அதுக்கடுத்து கடகலக்கணம். கடகலக்கணத்துக்கு வந்து 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது வந்து குருவோட தனுசு. சரிங்களா. இவருக்கு வந்து இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது, 9ஆம் ஆதிபத்தியம், அதாவது மீனம். மீனம் வந்து 9ஆம் இடம். இவங்களுக்கு வந்து ஒரு எதிர்ப்பு அப்படிங்கிறது இருந்ததுன்னா அதில் வந்து நல்ல வழிகள் அப்படிங்கிறது பிறக்கு, ஒரு பாக்கியமான வழிகள் அப்படிங்கிறது பிறக்கு. ஒரு எதிர்ப்பு வந்துச்சுன்னா அதில் வந்து உயரமான பலன்கள், அதனால உயர்வடைவாங்க இவங்க. சரிங்களா. அதாவது கடகலக்கணத்தில் வந்து குரு உச்சமாகிறாரு. இவர் வந்து 6 9ஆம் அதிபதி. சரிங்களா. எதிரிகள் வந்து இவங்களே வந்து வளர்த்துட்டுருவாங்க. எதிரிகளை வந்து இவங்களே வளர்த்துட்டு இவங்களுக்கு வரக்கூடிய பாக்கியங்கள் எதிராளிக்கு போகிற மாதிரி இவங்க செஞ்சுருவாங்க. இது மறைமுகமாக வந்து இவங்க நடக்குது. சூட்சமான பலன் அப்படிங்கிறது எதிராளிகள் வந்து இவங்களே ஏற்படுத்துவாங்க. ஏன்னா லக்னத்தில் வந்து குரு உச்சமாகிறார். அதனால வந்து இவங்களே வந்து எதிர்ப்புகளை உருவாக்கிட்டு, சரிங்களா, அதில் வந்து இவங்களே எதிர்ப்பு உருவாக்கி இவங்களோட பாக்கியத்தையும் அவங்களுக்கு கொடுக்குற மாதிரி இவங்க வந்து செயல்பட்டுருவாங்க. சரிங்களா. இது வந்து ஒரு சூட்சமான பலன். அதுக்கடுத்த வந்து இது வந்து 50-50 சாய்ஸ் தான். சரிங்களா. அதாவது 6ஆம் அதிபதி திசை வரலாமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா வந்து வரலாம். ஆனால் வந்து எதிர்ப்பும் வரும். சரிங்களா. எதிராளிகளும் வந்து உருவாவார்கள், கடனும் வரும், விபத்து ரணங்களும் இருக்கும். இதோடு தான் வந்து இவங்க சமாளிக்கணும், அந்த பாக்கியங்களை வந்து பெறணும். சரிங்களா. அதாவது ஒரு துர்பலனை சந்தித்து விட்டு உயர் பலனை வந்து அடையணும். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்துக்கு வந்து 6ஆம் அதிபதி வந்து சனி. 6ஆம் ஸ்தானம் அப்படிங்கிறது மகரம். சரிங்களா. மகரத்தில் வந்து சனி வந்து ஆட்சி ஆவார். இந்த சனி திசை வந்து வந்துச்சுன்னா இவங்க வந்து சமாளிக்கவே முடியாது. அதாவது சனி வந்து இருள், சூரியன் வந்து ஒளி அப்படிங்கிறதுனால ரெண்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. அதாவது சிம்ம லக்னத்துக்காரோட எண்ணங்களும் விருப்பங்களும் போக்குகளுக்கும் எல்லாமே வந்து சனி திசையில் ஆப்போசிட்டாக நடக்கும். சரிங்களா. ஆப்போசிட்டாக நடக்க இது வந்து இவங்களுக்கு சமாளிக்கிறதுக்கு வந்து சனி யாராவது கூட வந்து லக்ன சுபர் கூட சேர்ந்துருக்கணும். அதாவது சிம்ம லக்னத்தோட சுபர்கள் யாராருன்னு சொல்லிக்கிட்டீங்கன்னா குரு கூட சேர்ந்துருக்கணும், அல்லது வந்து கடைசிக்கு சுக்கரன் கூட சேர்ந்துருக்கணும். சுக்கரன் ஒரு எதிராளி கிரகமாக இருந்தாலுமே சுக்கரன் ஒரு சுப கிரகமாக அப்படிங்கிறதுனால அதோட சனி வந்து சேர்ந்துருந்தாருன்னா வந்து சனியை வந்து சமாளிக்கலாம். சரிங்களா. அதாவது இவர் வந்து ரிஷபத்தில் இருக்கலாம், அல்லது வந்து துலாத்தில் இருக்கலாம் சனி. ரிஷப சனி, துலாம் சனி, அல்லது வந்து தனுசில் இருக்கக்கூடிய சனி, அல்லது மீனத்தில் இருக்கக்கூடிய சனி, அல்லது இவங்களோடு சுக்கிரன் குரு இணைந்த நிலையாக இருந்தது அப்படின்னா வந்து சமாளிக்கலாம். இல்லைன்னா வந்து சமாளிக்கவே முடியாது. சிம்மலக்கணத்துக்காரனால சனி திசை சமாளிக்கவே முடியாது. எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து மிக கடுமையாக இருக்குது. மனைவியே வந்து எதிரியாகக்கூடிய அமைப்பு, நண்பனே வந்து எதிரியாகக்கூடிய நிலை. சரிங்களா. அதாவது சமுதாயமே வந்து எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு நிலை வந்து பெற்றுக் கொடுத்துரும். சரிங்களா. இது வந்து சிறப்பே கிடையாது. சிம்மலக்கணத்துக்கு வந்து சனி திசை வரவே கூடாது அப்படின்னு தான் வந்து வேடிக்கணும். நெக்ஸ்ட்டு கன்னிராசி. கன்னி லக்னத்துக்கு வந்து 6ஆம் இடம் வந்து கும்பம். இவருக்கு வந்து இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது, அதாவது மகரம் அப்படிங்கிறது. 5-6 கூடிய சனி வந்து இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி கொடுப்பார். புகழ் கொடுத்தாருன்னா அதில் வந்து எதிர்ப்புகள் உருவாகும். 5 மாறும் வேலை செய்யும். புகழ் 5, எதிர்ப்பு அப்படிங்கிறது வந்து 6. புகழ் இருந்ததுன்னா எதிர்ப்புகள் வரும். குழந்தையை வந்து அதாவது பிறக்கும் குழந்தையை தன் பிள்ளையை வந்து எதிரியாக மாறக்கூடிய சூழல் அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா. அதாவது குலதெய்வம் அப்படிங்க போகிற இடத்துல கூடிய குலதெய்வம் கோயில், அந்த அரங்காவல் பணி, இந்த மாதிரி இடங்களெல்லாம் வந்து எதிர்ப்புகள் உருவாகிறது. குலதெய்வ அருள் வந்து பிரச்சனைக்குரியதாக வந்து இருக்கிறது, கிடைப்பது. குலதெய்வ அருள் வந்து கிடைப்பதில் பிரச்சனை வர்றது, இதெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா. இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ். அதாவது இவங்க வந்து வேலைக்கு முயற்சி செய்வாங்க. அதாவது வேலை 2-6-10 அப்படிங்கிற திரிகோணம் அப்படிங்கிற வந்து செயல்படும். அதாவது 6 வந்து கும்பம், 6 வந்து திரிகோணம் வந்து 2-6-10. சரிங்களா. இவங்களுக்கு வந்து தொழில் முயற்சிகள் அப்படி செஞ்சாங்க அப்படின்னா வந்து இதில் வந்து இவங்களுக்கு வந்து எதிர்ப்புகள் உருவாகும், நஷ்டங்கள் உருவாகும். தொழில் வந்து நஷ்டமாகிறது, கௌரவத்தில் வந்து பங்கம் ஏற்படுறது. சரிங்களா. வருமானத்தில் வந்து எதிர்ப்பு, வருமானம் வருவதற்கே வந்து மிகப்பெரிய எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டியதாக இருக்குது. இவங்க வேலை செய்ய பார்க்கும் இடத்தில் எல்லாம் வந்து மிகப்பெரிய கடுமை, போட்டி, பொறாமை, எதிர்ப்பு அப்படிங்கிற வந்து இருக்குது. சரிங்களா. இவங்களுக்கு 50-50 சாய்ஸ் தான் கன்னி லக்னத்துக்கு. அடுத்து துலா லக்னம். துலா லக்னத்துக்கு வந்து 6ஆம் இடம் வந்து மீனம். சரிங்களா. மீனம் இவங்களுக்கு வந்து இன்னொரு ஆதிபத்தியம் மீனம். 6 வந்து மீனம், 3 அப்படிங்கிறது வந்து தனுசு. 3-6 அதாவது மேச லக்னத்துக்கு சொன்ன அதே விதி இவங்களுக்கு வந்து பொருந்தும். சரிங்களா. அதாவது இவங்க வந்து இவங்களோட முயற்சிகளே வந்து இவங்களுக்கு எதிர்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரி. இவங்களோட
திட்டங்கள் அனைத்துமே வந்து இவங்களோட எண்ணங்களே வந்து அது இவங்களோட முயற்சி, இவங்களோட செயல்பாடுகள் அப்படிங்கிறது வந்து எதிர்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். சரிங்களா? 3 அப்படிங்கிறது முயற்சி. இந்த முயற்சிகள் வந்து 3 தனுசின் அதிபதி குரு தான், 6 அதிபதி மீனம் அது குரு தான். சரிங்களா? அதனால் வந்து இவங்களோட முயற்சியை வந்து எதிர்ப்புகளை வந்து பெற்றுக் கொடுக்கும். இளைய சகோதரம் வந்து இவங்களுக்கு வந்து பகையாக மாறுறது. சரிங்களா? சிறு தூர பயணங்கள் வந்து ஆபத்துகள் உருவாகிறது. சரிங்களா? இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்குது. மேசலக்கணத்துக்கு அந்த மாதிரி தான். சரிங்களா? 3ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இளைய சகோதர வழிகளில் இளைய வயது குறைந்த நபர்களோட இந்த பிரச்சனைகள் உருவாகிறது. இதெல்லாம் வந்து மேஷத்துக்குமே துலாத்துக்குமே வந்து நடக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து துலாத்துக்கு 3, 6 ஒரு எண்ணங்களே திட்டங்களே இவங்களுக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்து தரக்கூடியதாக வந்து இருக்குது. சரிங்களா? அடுத்தது வந்து விருச்சிகம் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து 6ஆம் இடம் அப்படிங்கிறது வந்து இவங்களே தான். சரிங்களா? அதாவது மேசம் வந்து 6ஆம் இடம், இவங்களே எதிர்ப்பு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது. சரிங்களா? இவங்களோட எண்ணங்கள் லக்னாதிபதி வந்து 6ஆம் அதிபதி அப்படிங்கிறனால அதாவது தன்னோட சிந்தனை வந்து பிரச்சனையை தரக்கூடியதாக வந்து இருக்குது. தன்னுள் எழும் எண்ணங்களை வந்து செயல்படுத்தினார் அப்படின்னா, அதாவது லக்னாதிபதி வந்து சிந்தனையை வந்து கொடுக்கக்கூடியவர், செயல்படுத்தக்கூடியவர் வந்து ஜாதகர். அதான் லக்னாதிபதி தான் வந்து ஜாதகர். சரிங்களா? இவர் வந்து இவரோட எண்ணங்களை வச்சு இவர் செயல்படுத்தினார் அப்படின்னா இவங்களுக்கு வந்து இவங்களே வந்து உங்களோட எண்ணங்களே இவங்களுக்கு தீய ஒரு நிலையை கொடுக்குற மாதிரி தான் வந்து அமைஞ்சிடும். சரிங்களா? இவங்க எந்த ஸ்தானத்தில் இருக்காரு அப்படிங்கிறத பொறுத்து அந்த ஸ்தானத்தின் வழியாக வந்து வெளிப்படும். சரிங்களா? 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா செவ்வாய் வந்து லக்னாதிபதி செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா விருச்சிக அதிபதி வாழ்க்கை துணையே வந்து பிரச்சனை தரக்கூடியவங்களும் இருப்பாங்க. சரிங்களா? அல்லது நட்பு வழியில் வந்து பிரச்சனைகள் வரக்கூடியதாக இருக்கும். சரிங்களா? இது இந்த மாதிரி கவலை சொன்ன மாதிரி. சரிங்களா? இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் தான். 6ஆம் அதிபதி திசை வரவே கூடாது அப்படின்னா வந்து வரலாம். ஆனால் வந்து அதை வந்து கவனத்தோடு கையாளணும். தன்னோட சிந்தனைகள் வந்து கலந்து ஆலோசித்து அதை அந்த மாதிரி செயல்படுத்தணும். சரிங்களா? அதுக்கடுத்து தனுசு இலக்கணத்துக்கு 6ஆம் இடம் வந்து ரிஷபம். சரிங்களா? ரிஷபாதிபதி வந்து சுக்கிரன். இது வந்து கடுமையாக இருக்கும். இவருக்கு இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது, ஆதிபத்தியம் துலாம் அப்படிங்கிறது 11ஆம் இடம் தனுசுக்கு. சரிங்களா? இவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சூழ்ச்சியமுதல் இருக்குது. அதாவது வந்து இவர் வந்து சுக்கிரன் வந்து 6ஆம் இடத்துலேயே இருந்தார் அப்படின்னா, சரிங்களா, 6ஆம் இடத்துலேயே இருந்தார்னா வந்து எதிர்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. சரிங்களா? இவர் வந்து அதாவது மீனத்தில் வந்து உச்சம். சரிங்களா? சுக்கிரன் வந்து உச்சம். 6ஆம் அதிபதி ப்ளஸ் 11ஆம் அதிபதி மீனத்தில் இருந்தார்னா இது வந்து 6க்கு வந்து 11 இருக்குது. சரிங்களா? 6க்கு வந்து 11 இருக்குது. ஆனால் வந்து 11க்கு இது மறைஞ்சிடும், 6ஆவது மறைஞ்சிடும். சரிங்களா? 6ஆம் ஸ்தானம் ரிஷபத்துக்கு வந்து 11ஆம் இடம் வந்து மீனம். சரிங்களா? அதனால் வந்து 6இன் ஒரு கடுமை எதிர்ப்புகள் தான் அதிகமாக இருக்குது. 11க்கு மறைஞ்சிடறதுனால லாபங்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. சரிங்களா? இதே வந்து இங்கே இருந்தார்னா, அதாவது ரிஷபத்திலேயே இருந்தார் அப்படின்னா அப்படியே சொன்ன மாதிரி இது வந்து தன்னோட வீட்டுக்கு மறைஞ்சிடுறாரு. அதாவது வந்து 11க்கு இவர் வந்து ஒரு நிமிஷங்க, ரிஷபத்துக்கு வந்து இவர் வந்து ரிஷபத்திலேயே இருந்தார்னா, அதாவது துலாத்தில் இருந்தார்னா சுக்கிரன் இது வந்து 6க்கு வந்து மறைஞ்சிடுறாரு. சரிங்களா? 6க்கு 6ல் மறைஞ்சிடுறாரு. அதாவது சுக்கிரன் வந்து துலாத்தில் இருந்தார்னா 6ஆம் ஸ்தானத்தோட வேலை வந்து குறைவாக தான் நடக்கும். சரிங்களா? ஏன்னா வந்து 6க்கு வந்து மறைஞ்சிருந்து அவர் வந்து வலுவானாலும் 6க்கு மறைஞ்சிடுறாரு. 6 ஆதிபத்திய பலன்கள் வந்து குறைவாக தான் இருக்குது. இதே வந்து இங்கே இருந்தார்னா மீனத்தில் இருந்தார்னா 11ஆம் ஆதிபத்தியம் அப்படிங்கிறது குறைஞ்சி எதிர்ப்பு 6 ஆதிபத்தியம் வந்து வளர்த்துடும். சரிங்களா? இதுதான் வந்து இதில் உள்ள சூட்சமம். அதனால் வந்து இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ். சுக்கிரன் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிறத பொறுத்து வந்து நடக்குது. ஆனால் என்னதான் இருந்தாலுமே வந்து 6 அதிபதி வந்து திசை வந்து ஏதோ ஒரு வழியில் பிரச்சனை அப்படிங்கிறது வந்து வந்தே தான் தீரும். சரிங்களா? அதை வந்து சமாளிக்கலாம், அல்லது சமாளிக்காமல் போயிடலாம். சரிங்களா? அதை சமாளித்து மேலே எழுந்து வர்றதுக்கு லக்னாதிபதி வந்து வலுவாக இருக்கணும், அவர் நல்ல ஆதிபத்தியம் இருக்கணும், சுபகிரகங்களோட தொடர்பு லக்னம் வந்து வலுவாக இருக்கணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து இருந்ததுன்னா தான் வந்து சமாளிக்க முடியும். 6 அதிபதி திசை வந்து வரவே கூடாதுன்னு வந்து வேண்டிக்கணும். அனைவருமே அப்படித்தான். சரிங்களா? இதில் வந்து உள்ள ஒரு இந்த 12 ரகங்களும் வந்து என்னென்ன வந்து கொடுக்கு இப்படி இருந்தால் வந்து எப்படியெல்லாம் கொடுக்கு அப்படிங்கிறத அந்த வீடியோவோட விளக்கத்தில் வந்து விளக்குறேன்.
சரிங்களா. அடுத்து மகரம். மகரத்துக்கு வந்து ஆறின் அதிபதி வந்து புதன், மிதுன புதன். இவருக்கு வந்து இன்னொரு ஸ்தானம், இன்னொரு ஆதிபத்தியம் இருக்குது, 9ஆம் ஆதிபத்தியம். சரிங்களா. இதனால வந்து இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. சரிங்களா. இவங்க கடன் இருக்குது, கடன் இருந்ததுன்னா வந்து முன்னேற்றம் இருக்குது. எதிரிகள் இருப்பாங்க. சரிங்களா. எதிரிகள் வந்து ஒரு எதிர்ப்பு நடந்ததுன்னா முன்னேற்றங்கள் இருக்குது. கடன் வாங்கினாங்கன்னா முன்னேற்றம். சரி, எந்த பொருள் வாங்கினாலுமே அது பின்படுத்துக்கு வந்து கடன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து இருக்குது. மகர லக்னத்துக்காரர் கேட்டு பாருங்க நீங்கள். ஏன்னா கடனால் தான் வந்து உங்களுக்கு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்குது. கடன் குறைஞ்சபட்சம் இருந்தால் தான் வந்து முன்னேறுவாங்க. சரிங்களா. கடன் இருந்துனா தான் வந்து இவங்க உயர்வை நோக்கி போவாங்க. சரிங்களா. கடன் அப்படிங்கிறது வந்து இவங்களுக்கு வந்து யோகமாக வந்து செயல்படும். சரி, இன்னும் இருந்தாலுமே வந்து அந்த கடன் சமாளிச்சாகணும். கடன் கட்டணுமில்ல, எதிர்ப்புகளை வந்து சமாளிக்கணுமில்ல. சரிங்களா. அதுக்கு வந்து அது கொடுக்குற ஸ்ட்ரெஸ்ஸே வந்து மன அழுத்தத்தை வந்து அதிகப்படுத்திடும். சரிங்களா. அதனால் வந்து இவங்களுக்கு அனைவருக்குமே வந்து ஆயுள் அதிபதி வந்து திசை வந்து கடுமையாக தான் இருக்குது. போராட்டம் வந்து செஞ்சு ஆகணும். சரிங்களா. அது வந்து நல்ல ஒரு நிலையை கொடுத்தாலுமே அதுக்கு முன்ன வந்து சந்திக்கும் போராட்டத்துக்குள்ளே வந்து மனுஷனுக்கு வந்து இதுக்கடா வாழ்கிற வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த நிலையை வந்து கொண்டு வந்து சேர்த்துடும், அந்த எண்ணத்தை வந்து கொடுத்துரும். சரிங்களா. இவங்களுக்கு வந்து 50-50 சாய்ஸ் மகர லக்னத்துக்கு. சரிங்களா. இவங்களுக்கு வந்து லக்ன சுபராக இருந்தாலுமே புதன் வந்து ஆறின் அதிபதியாக வர்றதுனால அந்த ஆதிபத்தியத்தை வந்து செஞ்சது தான் வந்து பாக்கியத்தை வந்து செய்வார். சரிங்களா. அல்லது பாக்கியத்தை ஒன்று ஏற்படுத்தார் அப்படின்னா பின்புலத்தில் வந்து எதிர்ப்பு, கடுமை, வேதனை வரப்போகுதுன்னு அர்த்தம். சரிங்களா. இவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து 9ஓட பலன்கள், அதாவது பாக்கிய பலன்கள் தான் செய்வார். ஏன்னா அங்கே தான் வந்து கன்னியில் வந்து அவர் புதன் வந்து மூலத்திரிகோணம் அடைகிறார். சரிங்களா. அதுக்கடுத்து வந்து கும்பத்துக்கு வந்து பிரச்சனைக்கு வந்து கடுமையாக இருக்குது. ஏன்னா ஆறின் அதிபதி வந்து சந்திரன், இவருக்கு வந்து ஒரே ஆதிபத்தியம் தான் இருக்குது. சரிங்களா. அப்படி சொன்ன மாதிரி ஒரே ஆதிபத்தியம் தான் இருக்குது. இதனால் வந்து இவங்களுக்கு வந்து பிரச்சனை வந்து எக்கச்சக்கமாக இருக்குது. சரிங்களா. இவங்களுக்கு வந்து இதை சமாளிக்கணும் அப்படின்னா இதுக்கு விதி விலக்கு என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, உபஜய ஸ்தானத்தில் இருந்தாருன்னா இது வந்து நல்லது. 3, 6, 10, 11ஆம் இடத்துல வந்து சந்திரன் இருந்தாருன்னா இது வந்து ஒரு நிலையில் வந்து சமாளிச்சுக்கலாம். சரிங்களா. அதுக்கடுத்த வந்து மீன லக்னத்துக்கு வந்து இது வந்து கடுமையாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஆதிபத்தியம். சரிங்களா. ஆதிபதி வந்து சூரியன், இவருக்கு வந்து ஒரே ஆதிபத்தியம் தான் இருக்குது. நண்பரே வந்து எதிரியாகிறது எல்லாம் உங்களுக்கு தான் ஒன்று நடக்கும். நண்பரே வந்து தெரியாகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் எதிர்ப்புகள் உருவாகிறது. வேலை பார்க்கும் இடத்தில் போட்டி, பொறாமை, வம்பு, வழக்கு இந்த மாதிரி வந்து சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. இதெல்லாம் வந்து இருக்குது. சரிங்களா. அதாவது கூட இருந்துட்டு வந்து குழி பறிக்கும் சூழல்கள் வந்து மீன லக்னத்துக்கு வந்து அதிகமாக இருக்குது. நண்பரே வந்து எதிரியாகிறது தான் வந்து நண்பனே வந்து கூட இருந்துகிட்டே வந்து எதிரியாக மாறிடுவான். அல்லது வந்து அரசாங்கத்தில் வந்து எதிர்ப்புகளை சமாளிக்க வேண்டிய சூழல்கள் வந்து வந்துடும். அரசாங்க எதிர்ப்புகள், அரசு வழி எதிர்ப்புகள், பெரிய மனுஷங்களை வந்து பகைச்சிக்கிறது, அது பவர்ஃபுல்லான இடத்துல வந்து பகை ஏற்படுத்திக்கிறது. இதெல்லாம் வந்து மீனத்துக்கு வந்து எளிதில் வந்து நடக்கும். சரிங்களா. நீங்களே வந்து ஒரு பெரிய இடத்தில் வந்து பகையை உண்டாக்குவாங்க அல்லது உருவாகும். இந்த மாதிரிலாம் வந்து நடந்துடும். சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோவில் வேறு ஒரு தலைப்பில் நம்ம சந்திக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கீழே வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களோட பிறந்தவர்களை கொடுத்து ஆன்லைன்லேயும் ஜாதகம் பார்த்துக்கலாம். சரிங்களா. ஆன்லைன்லேயே வந்து கன்சல்டேஷன் வச்சுக்கலாம். ஓகேங்களா. நிறைய மனுஷன்